அவ்வளோ எட்டாது. ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா சண்டே வந்து ஆஷாக்காக்கு வளையல் போட போகிறோம். அதனால பர்ச்சேசிங் போகிறோம். ஆமாம், பிள்ளைகளை சர்வைஸ் குட்டி தூங்க வச்சாச்சு. நம்ம இனி அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் மக்களே. அப்புறம் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு அந்த ட்ரெஸ்ஸே போட்டுருக்கேன்னு கேட்காங்க. எங்கள் வீட்டுக்கு நான் வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அதனால அப்படியே போகிறோம். சரியா, போயிட்டு பார்ப்பேன் என்னெல்லாம் வாங்க. நல்ல வேலை, அந்த நூலை எங்கள் அன்றைக்கி கையை அளந்து வச்சேன். என் வட்டில் கண்ணி ஞாபகமாக கொண்டு வந்திருக்கா. சரி பிடிச்சிக்க, கையில் வச்சுக்க, வண்டி எடுத்துட்டா பிடி. டாடா பாய். சாரி டாட்டா, இப்போ தான் போயிட்டு இருக்கோம். சரியா, ஆமாம். லிவியம்மா அங்கே போ. பழக்க தோசை இது கண்டு பிஸ்கட் வாங்கிட்டாரு. இப்போ அல்லாத மக்களே, நீர் அங்கே போ. துணி போடாமல் இருக்க, அங்கே போ, அங்கே போ. மாட்டி காட்டினா அவ தெரியவா. இதுக்குதான் துணி கடைக்கு போயிடுவான். அங்கே கூட்டிட்டு போகிறேன். எங்க மற்ற இங்கே போவோம், தெங்கம்புத்தூரில் ஒரு துணி கடை ஓடகரை சிக்கன் கோயில். சரி, நம்ம அப்படியே அங்கே போய் எடுப்போமா? இதில் போ. இதில் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடுங்க, ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கோம். எனக்குலாம் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. நீ கிட்டக்கடனே இப்படி ஆட்டினேன்னு வச்சுக்க. இனி இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. இல்லை, நாங்கள் ஸ்கூட்டி எனக்கு ஓட்ட தெரியாது. அதான் நான் எங்கே போனாலும் பின்னாடி தொத்திக்கிடுவேன். மைக் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல பேத்த. ஆமாம், இதை ஞாபகப்படுத்தினீங்களா? நான் ஸ்டாண்டை கேட்டேன்னா. பார்த்துடுங்க மக்களே, ஆனால் ஒரு வீடு தெரியுதுல்ல, அதுதான் எங்கள் அம்மா வீடு. பார்த்துக்கோங்க. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்க பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? வயல். நீங்கள் வந்து ஹெல்மெட் போடலக்கான்னு கேட்காதீங்க, ஊருக்குள்ள ஓடி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வண்டி வராது. வயல், தென்னைமர தோப்பு, ஆறு, ஒரு தெருலைட்டு கூட கிடையாதுன்னா பாருங்க. அந்த மாதிரி ஏரியால தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சொல்ல, யாரும் ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையோ, இங்கெல்லாம் தெருலைட் போடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் வந்துட்டு நல்லா பயமாயிட்டு பைக்ல வந்துட்டு தட்டி போட்டுறாங்க. நடந்தெல்லாம் வர்றவங்க பாவம். நைட்டு சப்போஸ் யாராவது நடந்து வருவாங்க, அவங்களுக்கு லைட் இல்லைன்னாக்கி ரொம்ப கஷ்டம். அதனால லைட்டு கண்டிப்பாக போடுங்க. அந்த இடம் ரொம்ப மோசம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, அப்படி பாட்டை பற்றிலாம் ஒவ்வொரு பொழுதும் ஒன்று அப்படிதான் ரசிச்சேன். மாப்பிள்ளைய நினைச்சு மாப்பிள்ளை வேலைக்கு தங்க வேலைக்கு போய் 4 நாள் தான் ஆச்சு. 4 நாள் தான் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் யானு தெரியல. அந்த பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பையன் ஏதோ வசதி பண்ணிவிட்டான். பார்த்துட்டு நான் இதை ரொம்ப நாள் கேட்டேன். உண்மையில் ஒரு நாள் அவங்க இல்லைனாலும் அது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. அதை சொன்ன எல்லாருமே கேவலமாக தான் நினைப்பீங்க, சிரிப்பீங்க. அதெல்லாம் வேற வச்சவன். இனி எங்க கலர் தெரியாது, நம்ம 2 பேருமே தெரியல. சரி, எங்க கலர் அப்படிதான் மக்களே. சரியா, இனி நம்ம கடையில போய் மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அஜித் அண்ணே சாப்பிட்டுட்டியா? சரி, கிளம்பு. இல்ல, கடைக்கு போறேன். தம்பி வா. தம்பி வான்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து இந்த சைடு எங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்துட்டான். இவன் யாருன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடு வாடகைக்கு இருந்தேன். அங்கே தான் எனக்கு இவனை வந்து ரொம்ப பழக்கம். இவன் அண்ணன் என் கூட படித்தான். ஆனால் எனக்கு இந்த தம்பியை ரொம்ப பிடிக்கும். என் கூட பிறக்காத என் செல்ல தம்பி. என் தம்பி கூட என் லிங்கேஷை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோத்துக்கு எனக்கு அஜித்தை பிடிக்கும். எவ்வளோ என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவனை நாங்கள் கூப்பிட்ருவோம். வீட்டில் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி போன அண்ணனோட ஆனிவர்சரிக்கு வந்து இவனை கூப்பிடல. ஏன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமோ, அதனால் அவனை நான் கூப்பிடாமல் விட்டுட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனாலும் என்ன கூப்பிடாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு. அதனால் இவன்ட்டு இந்த வளகாப்புக்கு முன்னுக்கூட்டியே சொல்லிடணும்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்போ இவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்குக்கா அப்படின்னு சொன்னான். என்ன வேலையாக இருந்தாலும் வந்துரு அப்படின்னேன். அதான் சிரிச்சிட்டே போனான், கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவனும் கிளம்பிட்டான் வீட்டுக்கு. பேசிட்டு என்னன்னாலும் மக்களை சொந்தங்களை விட பழக்கத்தால் கிடைக்கிற சொந்தங்கள் வந்து என்றைக்குமே நிரந்தரம். அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம்னா, இந்த கடைக்கு எதுக்கு வந்தோம்னா, நம்ம ஆசை அண்ணியோட அண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்து கொண்டு விட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த கடைக்கு வந்தோம். ட்ரெஸ்ஸையும் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் அந்த ட்ரெஸ் எடுத்ததை ஏன் வீடியோ காமிக்கலைன்னா, அது வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம இன்னொரு ஆளுக்கு கிஃப்ட் பண்ணுறது. அதனால் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பி பறக்கையை நோக்கி நம்ம வண்டி கிளம்பிருச்சு. ஆமாம், ஆசை அன்னைக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு இனிதான் போகிறோம். இவ்வளோ நேரம் சும்மா துணி
கடையில் போயிட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த வீட்டுக்கு போனோம், குழந்தை பிறந்த ஃபங்க்ஷனுக்கு. அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆமாம் மக்களே, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ வண்டி வருது பாருங்க. எனக்கு பின்னாடி உட்காந்துருக்க ரொம்ப பயமாக இருக்கிறது. ஆமாம், இனி நெக்ஸ்ட் வந்து வளையல் கடை. சரியா? இப்போ தாம்பரத்துக்கு பறக்கை வந்துட்டோம். பஸ் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. இதுதான் நம்ம ஊர் பறக்கை ஜங்ஷன். எதுனாலும் எல்லாரும் வாங்குறதுக்கு இங்கே பறக்கை தெங்கமுதூர் தான் வரணும். இல்லை இருக்கட்டும், நீ ஒன்றும் பண்ணாத டீ, நான் செத்து குறுக்க கையை பிடினா கண்ணு மறந்துனா எப்படிங்க? அப்படியா அந்த பையன் டீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பையன் சிரிக்கான். வீடியோவை கண்ணாடிக்கு காணிக்க அப்படி அத்தை அம்ப ஒரு கேமரா மேன் மயிர் மாதிரி வச்சிருக்கு. சரி, நம்ம கடை வந்துருச்சு மக்களே. நம்ம அண்ணன் கடை அண்ணா இருக்கு. நம்ம அண்ணன் கடை இதுதான். வண்டி டிராஃபிக்காக இருக்கு, என்ன இருக்கு. சரி, இறங்கு. கழுத்து நெரிக்கிற மாதிரி கால் நிற்கிறது நல்லா இல்லை, விட்டுடுங்க. நம்ம ஊரு என்ன வாங்கினாலும் அண்ணன் வந்து தான் வாங்குவேன். வந்தது எதுக்கான என்ன பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரி, நம்ம இது லாஸ்ட் பார்ப்போம். ஏன்னா என் கைக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணா, இந்த மோதிரம் எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபா. நல்லா இருக்குல்ல? சும்மா கிடக்கு சத்தம் கடை மழை சரி அண்ணே, இதெல்லாம் அறுப்பேன். வீடியோ நல்லா இல்லைன்னா இவ்வளவுதான் நான் ஏசுவேன். நல்லா பார்த்துடுங்க. இது நம்ம அண்ணன் பறக்கையில வந்தா எல்லாரும் நல்லா விசிட் பண்ணிப்போங்க. ஓகே, ரொம்ப அன்பா கவனிப்பாங்க. நமக்கு நல்ல என்ன வாங்கினாலும் நம்ம அண்ணனை தேடி தானே வருவேன். சரி அண்ணே, வாய் சொல்லு. சரி, இப்போ வந்து என்ன வேணும் தெரியுமா? சூழ் வளையல் வேணும். முத வளையல் வாங்கிடுவோம். முத சூழ் வளையல் வாங்கிடுவோம். ஓகே தானே? நூலுங்க ஆமாண்ணியா, செல்லு பின்னாடி. எங்க அன்னைக்கு கை ரொம்ப பெருசு, அதனால மெனக்கட்டி கையை அளந்து நூல் கொண்டு வந்துருக்கேன். செல்ல கையில வச்சு எடுக்கலாம் போல. செல்ல கையில வச்சு எடுக்கலாம் போல. அதை எடுத்துட்டு இருக்கிறதுலே பெரிய வளையல் இதுதான் மட்டி பொழுது. சூழ் வளையல்னாலே பெருசாதான் இருக்கும். ஆசா அன்னைக்கு வளையல் வாங்கினா உயிரே பெறும். சொல்லி வச்சுதான் அடிக்கணும். அவங்க கை மொழி வந்து ரொம்ப வண்ணமா இருக்கும், ஆனா இங்க ஒல்லியா இருக்கும். இது ரொம்ப இதா இருக்கும். ஓம் நமோ நாராயண ஸ்ரீமத் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே லட்சுமி நாராயணாய நமः. மைக் எடுத்துட்டு வந்திருக்கலாம், மைக் இல்லன்னு கேட்காது. எப்படி அங்க பேசதான் கேட்கும். ஸ்ரீமதே சத்யநாராயணாய நமः. ஸ்ரீமதே சூரியநாராயண
5வது மாசம் ஃபங்க்ஷன் எல்லாரும் வீடு அதான் பெருசா. சிவபுராணம். சரி இப்போ இது தாங்க. அப்புறம் வந்துட்டு இதுல அம்மைக்கு வந்து இதுல எடுத்துறவா சாமிக்கு. சூழ் வளையலாண்டி வாங்குவாவா, அம்மைக்கு தனியெல்லாம் வாங்குவா இல்லையோ? இல்ல இதுல பல கலர் இருக்குல்ல, அம்மைக்கு தனியா வாங்குவான். இப்ப அன்னைக்கு இதுல ஒண்ணு இருக்கட்டும். ஒண்ணு போதுமா? வேற வளையல் வாங்குவோம். சூழ்லே வேற வளையல் இருக்கும்ல அண்ணே, இதுதான் வாங்கணுமா வேற கலர் கலரா வேற வாங்குவோமான்னு? சரி சரி பாருங்க. தனி கலர்ல காமிங்க அண்ணே. இருக்கிறதுலே பெரிய வளையல் ஏறு. கல 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 கல. வளையல் கேட்டா என்ன வளையல்னு எடுத்துட்டு வர நீ? பாத்தியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வளையல், உண்மையிலே நிஜமா ரொம்ப பிடிக்கும் இந்த வளையல். ஆமா அது அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெரூனா இருக்கு. சைஸ் பார்த்து எடுங்க. எல்லாமே ஒரே சைஸ்ல ஒரு 4 கலர் வாங்குங்க போதும். நீ வேற ஆமா இதே அளவுல வேற வேற கலர் தாங்க. ஒரு டார்க் கலர் வாங்குங்க. பச்சை நல்ல டார்க் பார்த்தாங்க. மெரூன் மெரூன் ஓகே, அந்த ப்ளூவும் ஓகே தான். ப்ளூவும் ஓகே. இது வேண்டாம், மெரூன் எடுக்கணும். வேற க்ரீன் கலர் இருக்கா? சரி இடையில ஒரு லைட் கலர் வாங்குங்க அப்படின்னா மூக்கு கடிக்கும். அப்படின்னா கோல்டு அது நல்லா இருக்கு. அளவு கரெக்டாக இருக்குன்னு போதாண்டி. ஏன்னா அந்த வளையல் 2 ஜோடி வளையலுக்கு அப்புறம் இருக்கா. இங்க ஒரு 3 கலர் வாங்குங்க. அளவு மட்டும் எடுத்துதானே எனக்கு இந்த அளவு. சாமிக்கு வந்து வேற இதுல அம்மைக்கு நம்ம கோயிலுக்கு என்ன கலர்லாம் எடுக்கலாம்? அந்த பிங்க் எடுக்குமா? ஒரு கோயிலுக்கு ரெட்டில் வாங்க சொன்னாரு. ஃபுல்லா 3 ரெட்டு வாங்க சொன்னாரு. சோப்பு மற்ற அந்த சாமிக்கு போடக்கூடிய சோப்பு வளையல். இதுல ஒரு 3. இது நல்லா இல்லைன்னு. நல்லா இல்லையா? எல்லாமே அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கும். ஆனா இது ஏன் ஒரு மாறு? அதான் எனக்கும் தெரியல. இந்த வளையல் சாமிக்கு வளையல் மாதிரி அது என்ன? ஓகே இப்போ இந்த வளையல் ப்ளூ, இது வந்து எல்லா கலரும் சேர்ந்து இருக்கு. அப்புறம் க்ரீனு ரெட்டு, இவ்வளோ 5 கலர் வளையல் வாங்கியாச்சு. அடுத்து குட்டீஸுக்கு வாங்குவோம் சரியா? ஏன்னா வளையல் போடும்போது எப்பவுமே குட்டீஸுக்கும் வளையல் போடுவாங்க, அதுக்காண்டி நம்ம குட்டீஸுக்கு வாங்கிடுவோம். சூப்பரா இருக்கு தெரியுமா? குட்டீஸுக்கு தான் அழகா இருக்கு. இந்த கலரை பார்த்தாவே அப்படி ஜொலி ஜொலிக்குது. லிவிக்கும் பப்புக்கும் சைஸுக்கு வாங்குங்க. ஒரே கலர் வாங்குங்க. ஓகே, எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு. சில்வர் கலர் நல்லா இருக்கலாம். ஓகே தானே? பிரதீக்ஷாலுக்கு இதே இது இருக்குன்னா வாங்கிருங்க. 3 இருக்கு, அதே வாங்கிருங்க. அழகா இருக்கும். இன்னொருத்துக்கும் ஒரே கலர்ல வாங்கிடுவோம். இல்லைன்னா அவ எனக்கு அந்த கலர் வேணா, இவன் இந்த கலர் வேணா சண்டை போடுவா. ஆனா எந்த கோயில் வேணா போட கலர் நல்லா இருக்கா? எதுக்கு? பப்புளுக்கு நல்லா இருக்காது. பரவாயில்ல பரவாயில்ல. பிள்ளை விடுற இல்லையா? இல்ல இல்ல பர்ச்சேஸ் பண்ண முடியுமாமா? நைஸ். இதுவும் 3 ஒண்ணு போல இருக்கு. ஏன் குட்டிக்கு விளையலாங்களா? இது பீங்க வளையல் வேண்டாம் பிள்ளைக்கு. பிளாஸ்டிக் வளையல வாங்கணும். வேற பிள்ளை உடச்சி எடுத்து ரத்தம் வந்துடும். அவன் வேற டபக்கு டபக்குன்னு அடிப்பான். கரெக்ட். இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு நாகேஸ்வரி வேணாங்கிறது. நைஸ். இதை எடுப்போம். இந்த கலர் எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி நம்ம பேச எதுவுமே இல்லை, கேட்காது. வீட்டில் போய் தான் நீங்கள் பேசணும். அப்படியா? ஆடி அவளையும் கட் பண்ணிட்டு தான் பேசணும். சரி. இல்லை நீ வந்து அந்த இது பண்ணி பாரு. இது நம்ம குட்டிக்கு சூப்பராக இருக்கும் வளையல். இதில் என்ன கலர் எடுக்கலாம்?
அவனுக்கு ஒயிட்டே எடுத்துருங்க. ஒயிட்டா? அவ்வளோக்கு ஒயிட்டு தானே. ஆனால் இந்த ஒயிட்டு வேணும். ஆனால் ஒயிட் போட்டால் இதாகாதா? சின்ன பையன்களா? அப்படியே எதாவது எழுவாங்க. இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல, நைஸு. ஆமாம். இது கீழே எடுக்கலையே. இது ஓகே, சரியா? நல்லா இருக்கு, இதை எடுத்துருவோம். நம்ம குட்டிக்கு இது ஓகே. இதை அப்படியே கரெக்டாக எங்கே வச்சுக்கோங்க. ஆமா, பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிளாக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ? ஆமாம், பிளாக் ரொம்ப பிடிக்கும், எடுக்க முடியாது. க்ரீன் கலர் எடுக்கவா? ஆமாம், இது நல்லா இருக்கு. 2 கொண்டு போல எடுங்க. எனக்கு அளவு இதான், இதே ஓகே தான். எனக்கு இதே ஓகே தான். இது எப்படி உனக்கு ஓகே ஆகும்? அது அது இதுக்கு அடுத்த சைஸ். இந்த பணத்தை நீ வச்சுக்க, இல்லைன்னா அவ்வளோதான். கோல்டு நல்லா இருக்கு. நீ கோல்டு நல்லா இருக்கும், ஆனால் அந்த வளையல் கிடையாது, இந்த வளையல் இல்லை இது. அப்படி நீங்க பாரு, இது இப்படி சக்தி இருக்கா இல்லையா? என்னது பிளாக்கா? இது வந்து நாகேஷுக்கு ஓகேவா? நின்னுங்க, நான் போட்டே பார்க்கல. ஆ, சூப்பரா இருக்கு. அண்ணே, சோப்பு வளையல்ல 3 செட். இனி வந்து நெக்ஸ்ட் சாமிக்குள்ள வளையல் 3 செட். இருங்க கொண்டு காட்டுருங்க. நல்லா இருக்கா? தெரிஞ்சுட்டு மக்களே. போட்டுட்டு ஆடுறதுக்கு இல்லைல்ல. இனி இது மடக்கு தானே. இது வந்து நம்ம சாமிக்கு, சரியா? அம்மைக்கு நல்லா இருக்கா? சோப்பு கலர் போதும்ல இது? என்னொன்று அம்மைக்குள்ளது வாங்குங்க. அம்மைக்கு வந்து பல கலர்ல வாங்க சொன்னாங்க. ஆமாம், அப்போ இதுலேயே இது மாதிரி அம்மைக்கு வாங்கிடுவோம். அதில் ஒன்று ஏதாவது ஒரு நல்ல கலர் எடுத்துருவானே. இதில் இல்லை, இல்லை. இந்த உங்கள் அம்மா உங்கள் சித்தியெல்லாம் வளையல் போடுவாவல்ல, இன்னொரு பீடி வாங்க வைப்போம்ல. இந்த வளையல் நீங்கள் என்ன இப்போ சாமி கிடைக்கல, இல்லை ஒரு ஜோடி எக்ஸ்ட்ரா வாங்கி வைங்க. அண்ணி கலத்தி போட்டுட்டு ஆளுக்கு 2 எடுத்து கையில் கொடுப்பாவளே, ஆமாம். அதுக்கு எடுக்காத கலர் எடுத்துருவா? ஆமாம், எடுக்காத கலர் கோல்டு ஒன்று எடுங்க. கோல்டு எடுங்க. இதில் ஒரு இந்த மெரூன் ஒன்று எடுங்க. அம்மைக்கு மெரூன் வச்சுருவோம், கோல்டை வீட்டுக்கு வச்சுருவோம். ஆமாம், சரி, அப்படி அனுப்போதும், அவ்வளோதான். எப்படி உங்கள் சித்தியெல்லாம் இருக்குல்ல, நானும் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த இதில் சின்ன சைஸ் இருக்கா? இது எவ்வளோ சேருமா? அன்னைக்கு சைஸ் இல்லை இது? ஆமாண்டி, அன்னைக்கு சைஸு தான். கலத்தி போட்டுட்டு தானே எடுப்போம். இது அவ்வளோயுமே மொத்தமாக அசாக்களை போட மாட்டோம்ல, இல்லைன்னா அது அவ்வளோமே போதுமோ? கலத்தி போட்டுட்டு இந்த ஆளுக்கு 2 வளையல் கொடுக்குது. ஆமாம், இதுக்கு வச்சிருங்க. இல்லைன்னா அல்ல 5 ஜோடி இருக்குல்ல, அது உங்கள் சித்திக்கு மட்டும் தானே கொடுப்பாவ. கோல்டு அப்போ மெரூனை வந்து அம்மைக்கு வாங்குவோம், கோல்டை வச்சுருவோம். கார் இல்லை, நீ ஒரு ஜோடி வாங்கிருங்க. உங்கள் மாமியார் ஆசாக்கு அம்மெல்லாம் வந்தாங்க. ஆமாம், அம்மைக்கு வைக்க தானே இது. அம்மைக்கு மெரூன். ஆமாம், கோல்டு வீட்டுக்கு. அது ஆசாக்கு அளவே இருக்கட்டு. ஓகே, டன், வாங்கியாச்சு. இது எக்ஸ்ட்ரா 2 வாங்கியாச்சு. மொத்த வளையல் எல்லாம் வைங்க. நம்ம பச்சரிசி இனி பொட்டு பொட்டு
அது வேண்டாம், நீ கொஞ்சம் பெருசு வாங்குங்க. அது உடனே விழுந்துடும். நல்லா இருக்கும். ஒரு குங்கும டப்பா. அண்ணே ஒரு குங்கும டப்பா. மஞ்சள்லாம் வீட்டில் இருக்குண்ணே. உனக்கு போட்டு வேணுமா? வேண்டாம், நீ இருக்கு. அதுக்கப்புறம் வளையல்காரால்கிட்ட வாங்கிடலாம். எனக்கு போனிட்டேலு. போனிட்டெயில் எடுனே. போ போ போ. குண்டா இருக்குமே குஷ்பு மாதிரி. சொல்லுங்க பார்த்து. இங்கேச்சா பக்கத்து கோயிலில் டைமிங்காக பாட்டு போட்டுட்டாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம நாகேஷுக்கு மோதிரத்தை நீங்கள் பார்க்குறீங்களா, அவளும் அந்த 2 மோதிரத்தையும் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா நம்மலாம் தங்கத்தில் போடுறதுக்கு கொடுப்பனம் இல்லை, பாவப்பட்டவங்க அதை வாங்கி நம்ம போட போகிறதும் இல்லை. அதனால் இந்த மாதிரி வாங்கி போட்டு ஆசை பார்த்துப்போன்னு சொல்லி நாங்கள் 2 ஆளுக்கு 2 ஜோடி மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நாகேஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு அண்ணி வாங்குங்க அப்படின்னா. அப்புறம் அங்கே பார்த்தோன்னா கொரியன்ஸ் மாடலில் 2-3 கம்மல் செட்டு எடுத்து வச்சாங்க அந்த அண்ணன். நாகேஷ் சொல்கிறா, அண்ணி 2-3 கம்மல் எடுத்து வச்சுக்கோங்க அண்ணி, உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் செட் ஆகும்ல, நீங்கள் இது மாதிரி போடுவீங்கள்ல, எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால். உண்மையிலே மாடல்ஸ் நல்லா இருந்தது. நான் அந்த ஜிமிக்கியும் அந்த பட்டர்ஃப்ளையும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் ஏன் வந்து ஓன் வாய்ஸ் எடுக்காமல் இப்போ பின்னாடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சேன்னா, பக்கத்து கோயிலில் பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்களா, அது வந்து காப்பிரைட் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கம்மல் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு பொதுவாகவே சொல்கிறேன், எந்த ஒரு பொருள்லையும் அதீத ஆசை கிடையாது. ஆனால் இந்த கம்மல் ஒன்றுலேயே நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நான் விரும்பி நான் வாங்குகிற ஒரு பொருள்னா இந்த கம்மல் தான். அதை வச்சு பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டர்ஃப்ளை நாகேஷ் சொன்னால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் சரின்னு சொல்லிட்டு நான் 2 ஜோடி கம்மலை எடுத்த மக்களே. அப்படியே வந்துட்டு கம்மலை எடுத்துகிட்டு அந்த பக்கம் திரும்பும்போது நம்ம கொரியன்ஸ் ஸ்லைடு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அந்த ஸ்லைடு அது வாங்கினோன்னே அந்த ஸ்லைடை வந்து காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட்டர்ஃப்ளை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்து நிறைய நாள் பார்த்துட்டு அமௌண்ட் ரொம்ப ஹையாக சொல்லுவாங்களா, அதனால வாங்காமல் இருந்தேன். இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு பெருசாக போயிடுச்சு, அதோட இதாக வாங்கினா நமக்கு பெருசாக கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மெரூன் கலர் பட்டர்ஃப்ளையை வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப பிடிச்சிருந்தது. நாகேஷ்க்கு ஒன்று வாங்கிக்கன்னு சொன்னேன். அவள் வந்து இல்லைன்னு எனக்கு வேண்டாம், முடி வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் கண்டிப்பாக வந்து நாகேஷுக்கும் ஆசை அன்னைக்கும் வாங்கி கொடுக்கணும். இது ஒரு நாள் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அந்த அண்ணனும் பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளும் பில்லை பே பண்ணிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி எல்லா திங்ஸும் வாங்கி முடிக்கலை. நான் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. டைம் ஆயிடுச்சு. அம்மா வேறு திட்டம், குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மட்டும் நாளைக்கு தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது. நான் வந்து அப்படியே வர வழியில் குட்டிஸ்ட்டு வந்து ஒரு கடையில் போயிட்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு சாக்லேட்டும் வாங்கினேன். சாக்லேட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். முழுசாக இன்றைக்கே வந்து பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். லாஸ்ட் என்னால் முடிக்க முடியல. இனி ஒருக்கா வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்குறதுக்கு இன்னொருக்கா கடைக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். செல்வ விநாயகர் வீடு வந்தாச்சு. மம்மி என்னெல்லாம் கழிவுது ஆளோ. செல்லு அதிர்ந்து எங்கே கீழோட விழுவோம். மக்களை நம்ம வீடு ஏற்கனவே இந்த முடுக்குக்குள்ள வண்டி ஓட்டதுக்கு திணறுவேன். இடையில கல் வேற கொண்டு தட்டி எப்படி உட்காந்துட்டு இருக்கு பத்தியா எல்லாம். இங்கே வந்து அன்னைக்கு ஆசாக்காக்கு பாதி திங்ஸ் வாங்கிட்டோம். இன்னைக்கு எல்லாம் போகிற பார்த்துக்கிடுங்க. இதுதான் எங்கள் பழைய வீடு. சரியா, பழைய திங்ஸ் வாங்க போறதுக்குன்னா நான் பாடையில் போயிடுவேன்னு நினைக்க மக்களே. ஏன்னா வீடியோ எடுக்கன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி கம்பை கொண்டு கண்ணுக்குள்ள விட்டு அடிக்கிட்டு இருக்கா. அது அம்மையை காணிச்சு அழகா இருக்கு. பாருங்க 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 பாருங்க. நாகேஷுக்கு வீடு இதுதான் எங்க வீடு. இதான் வீடு. தள்ளிப்போங்க. வீடு இதான் எங்க வீடு. நாகேஷுக்கு வீடு. சரி அங்க வா, நான் பெத்த தருதல் அண்ணா நிக்க பாருங்க. வா லிவிங்க வா. உங்களோட வீடு இப்படி உண்டாட்டி உனக்கு வீடு உண்டா? ஐயே யாசிரி ரெண்ட சிரிக்கு. நான் யாசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு நக்கலா இருக்கும். மரியாதை வீட்டுக்கு போச்சு. எம்மா தள்ளி போ. கோயில்ல பூஜைக்கு வரண்டாமா? எதுக்கு கோயில்ல பூஜைக்கு எங்க துணி எடுத்துட்டு வந்து அங்கெல்லாம்
ஏன் அவங்க இங்க நிக்க பிளான் போட்டாலோ வேற துணி எடுத்துக்கொண்டு கொடுப்பேன், அவங்க இங்க இருந்து கிளம்பி அங்க வரலாம். அதை செஞ்சோம்ல. அறிவு வா போவோம். யாராவது ஏ உங்களே இல்லடி, உங்களே இல்ல என்ன பாருங்க, இது மூர்த்தி கோயில் பத்திடுங்க. இதுதான் எங்க வீட்டோட பேக் சைடு. இது வந்து நேரத்து எனக்கு பேக் சைடு கேமரா காமிக்க தெரியல பத்திடுங்க. அதான் ஃப்ரண்ட் கேமரா போட்டு காமிக்க தெரியாம காமிச்சேன். சேம் இடம் தான், ஆனா நேத்து கொஞ்சம் இருட்டுக்குள்ள போனோம். நேற்றுக்கு கொஞ்சம் வெளிச்சமா போறோம். ஆமா திராட்சை ஒண்ணு சாப்பிட்டு பார்க்குறோம். இது எவ்வளவு? 2 1/2 கிலோ போடுங்க. கொஞ்சம் இந்த பழுப்பு கலர்ல இருக்க போடுங்க. இளநீ. ஓகே, ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. இனி என்ன வாங்கணும்? இனி நம்ம கபிலன் கிடையாது. நேரத்துக்கு மெனக்கெட்டு இந்த சாண்டில் கலர்ல எடுக்கிறோம். பனிபுரி சொல்லிட்டீங்களா? ஒரு பார்சல் இருக்காங்க, லிஸ்ட் போட சொல்லுவாங்க. அப்படியா? சரி. நாங்கள் வந்து பர்ச்சேசிங் வந்தோமா, அன்னைக்கு வர வழியில் நம்ம ஃபேவரட் பானிபூரி கடை. ஆமாம் மக்களே, வந்தாலும் நமக்கு பானிபூரி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க. நீங்களும் வந்தீங்கன்னா தெங்கம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், மனம் நம்ம அண்ணனும் நல்லா கவனிப்பாங்க. சரி, ஓகே. ப்ரமோஷன் பண்ணுவோம். ஆமாம், நம்ம தான் நல்லா வருவோம் தெரியுமா? ஆமாண்ணே, இந்த அண்ணனை நம்பி கடை வச்சு கடை வராதுங்கண்ணா. ஏன் தெரியுமா? அந்த அண்ணன் ஒரு நாள் இருப்பான், 9 நாள் இருக்க மாட்டான். ஆமா, எத்தனை நாள் நம்பி வந்துட்டு போயிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை நாள் வருவேன், ஆசைப்பட்டு பானிபூரி திங்க வருவேன், இருக்க மாட்டான். கூட்டிட்டு போயிட்டு பானிபூரி இங்க வந்துட்டு எப்படி தெரியுமா, சொத்தோட பீச்சுக்கெல்லாம் போய்கிட்டு நம்ம அண்ணன்ட்ட திங்கலான்னு இங்க வந்தாங்க ஈ ஓடம். விஜயன் பப்புல பிடிங்க, தண்ணி குடிக்க போகணுமா? அப்படி அதனால நம்பி எதுவும் வர்றாங்க. ஃபோன் நம்பர் இருந்தா வாங்கிட்டு வாங்க. சாப்பிட மாட்டேன், பானிபூரி திங்க மாட்டாளா? இனிப்பு வாங்கி எழுது. பள்ளத்தொள்ள விழுந்துருங்க பாருங்க மக்களே. பானிபூரி திங்க வந்த இடத்துல இருந்து பப்புளுவை பாருங்க, எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. என் பிள்ளை சமத்து பிள்ளை. முன்னுக்கு வந்தேன்னா மூஞ்சி தெரியாது வேற. அண்ணே, நான் எத்தனையோ இடத்துல பானிபூரி சாப்பிட்ருக்கேன். சத்தியமா நிஜமா போய் சொல்லல, வீடியோ காணி சொல்லல. ஆனால் எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வருவேன். நல்லா இருக்கட்டி பப்புமா, உனக்கு ஒன்றும் வேண்டாமா தங்கம்? ஏன் இப்படி உட்காந்துருக்க? உருண்டை சாப்பிடு, உனக்கு அதுதான் சரி. சமத்தா இருந்துக்க, போகும்போது தூக்கிட்டு போகிறேன். அன்னி சாதனம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வாங்கியாச்சு மக்களே. முடிஞ்சா நிறைய இடத்துல வெளியில நின்று சத்தமா பேச மைக்கும் இல்லை, அதனால பேசியிருக்க மாட்டோம். இப்போ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்துருவோம், சரியா? பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு வளகாப்பு பர்ச்சேசிங் முடிஞ்சுது. ஆமா, ஓகே, முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறோம். நேற்றுக்கு கொஞ்சம் வாங்கினேனால நேற்றுக்கு பாதி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் மிச்சம் உள்ளதை இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் மக்களே, சரியா? நேற்றுக்கு வாங்கினதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பிய. அண்ணி நின்னுங்க. சரி அண்ணி, எல்லா பர்ச்சேசிங்கும் முடிஞ்சது. இந்த இது காய்கறி வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ரசமும் சிக்கனும் தான் எடுக்க போகிறோம். ஆனால் அன்னைக்கு மட்டும் 5 வகை சாப்பாடு தனியாக பண்ணிட்டு, அப்புறம் என் தம்பி பையன் ஒருத்தன் அஜித்து வருவான். அவனுக்காக மட்டும்தான் நான் வந்து அவன் வந்து விரதம் இருக்கேங்கான்னு சொன்னானா, சரி அவனுக்கு மட்டும் வெஜ்ஜு வச்சு இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே வாங்கினேன் வீட்டில். அப்புறம் நமக்கு வந்து நாளைக்கு சிக்கன் தான், சரியா? அப்புறம் வந்துட்டு இது வந்து ஃப்ரூட்ஸு நம்ம இப்போ தானே வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு. அப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதான் வளையல் வாங்கியாச்சு. என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு, எவ்வளோ வாங்காமல் விட்டுருக்கேன்னுலாம் தெரியாது. அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து ஸ்வீட்ஸ் இருக்குது. இது வந்து மைசூர் பாக்கு, அப்புறம் லட்டு, அப்புறம் ஜாங்கிரி,
அப்படி இதுக்குள்ள வந்து இனிப்பு முடிஞ்சிருச்சு. முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும் மக்களே, நம்ம ஃபாலோவர்ஸ் சென்னையில இருந்து சரிமிளா சிஸ்டர் அவங்க வந்து எனக்கு அமௌண்ட் போட்டு விட்டு ஆசை அன்னைக்கு வந்து வளையலும் பூவும் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த காசுல நான் அன்னைக்கு வந்து வளையல், அவங்களும் ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால பூவும் வளையலும் வாங்கி கொடுத்துட்டேன். சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ அக்கா. லவ் யூ அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம என்னால வர முடியாது, ஆனா என் சார்பா நீங்க வளையல் வாங்கி போட்டுருங்கன்னு சொன்னீங்க. நீங்க போட்டாலும் ஒண்ணுதான், நான் போட்டாலும் ஒண்ணுதான், போட்டுறேன். ஓகே சிஸ்டர், லவ் யூ. அப்புறம் வந்துட்டு முடிஞ்ச மக்களே, நம்ம அன்னைக்கு ஆசாக்காக்கு வாங்கின பர்ச்சேசிங் வீடியோ இதோட முடிஞ்சு இனி வளகாப்பு வீடியோ வீடியோ பார்ப்போம். ஓகே, டாடா, பாய்.